அவர் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கான மகளிருக்கான விடியல் பயண திட்டம். கிட்டத்தட்ட 860 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த 4.5 வருஷத்துல மட்டும். விடியல் பயண திட்டத்தில் ஒவ்வொரு மகளிரும் 900 ரூபாய் மாதம் 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைங்க பிள்ளைங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வெறும் வயிற்றுல போகக்கூடாதுன்னு, படிக்கக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்தின திட்டம் தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கணும்னு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி உதவி தொகையா மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்துட்டு இருக்கிறார். இதற்கெல்லாம் மகுடம் வச்சது போல ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்படுத்தினப்போ மாசம் மாசம் 1000 ரூபாய் என்பது எங்களுடைய அண்ணன் எங்களுக்கு கொடுக்கிற தாய் வீட்டு சீர்னு நம்முடைய பெண்கள் கொண்டாடுறாங்க, உரிமை கொண்டாடுறாங்க. இன்னும் தாய் வீட்டு சீர்னு நம்முடைய பெண்கள் கொண்டாடுறாங்க, உரிமை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் 1,30,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. இப்படி மகளிருடைய பயனளிக்கின்ற பல திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்த்து பார்த்து செய்து வருகிறார்கள். இது திராவிட மாடல் பார்ட் 1 மட்டும்தான். திராவிட மாடல் 2.0 பெண்களுக்கு மேலும் பயனளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை நிச்சயம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று உங்களுக்கு கொடுப்பார். ஆனா இந்த வளர்ச்சி எதுவும் பிடிக்காத ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு பல்வேறு வகையில தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிதி உரிமை, கல்வி உரிமை, மொழி உரிமைன்னு ஒவ்வொரு உரிமையா மாநில உரிமைகளா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்தில் மகளிருடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கின்ற 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒன்றிய அரசு சேர்த்துக்கிட்டு இருக்கு. அதற்கும் நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறார். சமீபத்தில் குஜராத்தில் பேசின ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், நாங்க இன்னைக்கு பீகார்ல ஜெயிச்சிட்டோம், அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வார்னிங் கொடுக்கிறார், பயமுத்த பார்க்கிறார். இங்க திரண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மகளிர் முன்னாடி நாம உறுதியா சொல்றேன், சுயமரியாதை மிக்க இந்த மகளிர் படை இருக்கின்ற வரைக்கும் சங்கிகளால தமிழ்நாட்டுக்குள்ள தொட்டு கூட பார்க்க முடியாது. தமிழ்நாடு என்பது தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய சமத்துவ பூங்கா. இங்கே அமைதியும் சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் தான் என்னைக்கும் நினைச்சு நிற்கும். இந்த அமைதி பூங்காவுக்குள்ள அத்துமீறி நுழையணும்னா பாசிச சங்கில் நினைச்சாங்கன்னா அவங்கள எப்படி விரட்டி அடிக்கணும்ன்ற அந்த ட்ரிக்கு நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்க ஒருபோதும் நாம் அனுமதிக்க மாட்டோம். பாசிச சக்திகளுக்கு சலாம் போட்டு தமிழ்நாட்டுடைய கதவுகளை திறந்துவிட நாம் ஒன்றும் அதிமுக கிடையாது. அண்ணா உருவாக்குற திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் வளர்த்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே பாசிஸ்டுடைய பாட்சா என்னைக்கும் தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது. உடன்பிறப்புகள் விடமாட்டாங்க. பாசிஸ்டுகள் இன்னைக்கு பழைய அடிமைகள், புதிய அடிமைகள் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவங்க தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. அந்த குழு தமிழ்நாடு முழுக்க பயணிச்சு மக்களை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகள், குறிப்பா மகளிருடைய தேவைகள் எல்லாம் உணர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இருக்கிறாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குழு அமைச்ச உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் போட்டிக்கு ஒரு குழு அறிவிச்சிருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கை குழுன்னு. நான் அடிமைகளை பார்த்து கேட்கிறேன், எப்படியும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சு நீங்க தேர்தல் அறிக்கையை விட போறீங்க. அதிமுக என்ன காப்பி பேஸ்ட் பண்ணாலும்
பொதுமக்கள், குறிப்பா மகளிர், தமிழ்நாட்டு மகளிர் அவங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்கும் சொல்வதை செய்கின்ற அரசாகவும் செய்வதை சொல்லுகின்ற அரசாகவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சு காட்டி இருக்கு. பெண்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று அவர்களுடைய இடத்திலிருந்து யோசிச்சு பார்த்து உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே தமிழ்நாட்டு மகளிர் எப்பொழுதுமே கழகத்தின் பக்கம் உறுதியா நிற்பீங்க. அதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போக கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாடு சாட்சி. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கழக அரசு அமைய இங்கு இருக்கக்கூடிய மகளிர் நீங்க உங்களுடைய ஆதரவையோ உழைப்பையோ நீங்க கொடுக்கணும். அரசினுடைய சாதனைகளையும் திட்டங்களையும் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள்ட்ட எடுத்து சொல்லணும். குறிப்பா எஸ்ஐஆர் திட்டத்தினால கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க. வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க. உங்க பேர் மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தினர் பேரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய நண்பர்கள் பேரெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒருவேளை இல்லைன்னா கழகத்துடைய BLA 2க்களை அணுகி உங்களுடைய பெயர்களை சேர்ப்பதற்கான அந்த விண்ணப்ப படிவங்களை நீங்க கொடுக்கணும். வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு. தகுதியான ஒரு வாக்காளருடைய பெயர் கூட விடுபட்டு கூடாது. குறிப்பா மகளிர், உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மிக மிக முக்கியம். உங்க வாக்கு உங்களுடைய கடமை மட்டுமல்ல, அது உங்களுடைய உரிமை. 2026 தேர்தல் அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் மீண்டும் நாம ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல். 7வது முறையாக கழகம் ஆட்சி அமைக்கணும்னா, 2வது முறையாக நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா, இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க அத்தனை பேரும் ஒரு சபதம் எடுத்தாக வேண்டும். அடுத்த 100 நாட்கள் களத்தில் இறங்கி அந்த பிரச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏன் உதயசூரியன் சின்னத்திற்கு நம்முடைய தலைவர் தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்.